சரிங்களா? இப்ப அடுத்து நமது மதரசாவினுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அத்தாவுர் ரசூல் ஷம்சுல் ஹுதா மிஸ்பாஹி ஷாதுரி ஹதரத் அவர்கள் இப்பொழுது தங்களுக்கு முன்னிலையிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அருமை பெண்மணிகள் என்கிற தலைப்பின் கீழ் பெண்களுக்கு தேவையான ஈமானுடைய கூவத்தை பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அருமை பெண்மணிகள் என்கிற தலைப்பின் கீழ் நமது மதரசாவினுடைய பேராசிரியர் அவர்கள் இப்பொழுது பேசுவதற்காக அழைக்கப்படுகிறார்கள். பேசும்பொழுது உங்களுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகள், முக்கியமான சம்பவங்கள், உங்களுடைய பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய பிரயாணத்தில் துறையிடமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், அவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: حبب إلي من الدنيا النساء والطيب وجعل قرة عيني في الصلاة، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லருளும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக. இறை இல்லமாம் புனித கஅபத்துல்லாஹி ஷரீஃபை மீண்டும் மீண்டும் தவாஃப் செய்யவும், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. நம் எல்லோரின் பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. கண்ணியமும் மரியாதையும் நிறைந்த இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் சையத் அஹ்மத் ஹஸ்ரத் அபிலா அவர்களே, பஹ்ருல் உலூம் மகளிர் அரபிக் கல்லூரியை சிறப்பான முறையில் நிறுவி திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் எங்கள் ஆசிரியர் பெருந்தகை முஸ்தபா மஸ்லஹி ஹதரத் இப்ரா அவர்களே, என்னுடைய அருமை அண்ணன் இந்த மதரசாவினுடைய உஸ்தாத் பெருந்தகை ஷாஹ்மதா மிஸ்பாஹி ஹதரத் அவர்களே, ஏனைய ஆலிமா உஸ்தாதுமார்களே,
அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான இந்த மீலாது மஜ்லிஸிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண்மணிகள் என்ற தலைப்பின் கீழ் நான் பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். சங்கைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருள் கிருபை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது மஜ்லிஸை அதிலே கலந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்தது அவருடைய கிருபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இங்கு ஒன்று திரட்டியதை போல் நாளை மறுமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானார். அருமையான தாய்மார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தரப்பு மக்களுக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கை முறையாலும் மிக இலகுவான முறையிலே எடுத்து நடப்பதற்கு ஏற்ற முறையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்குரிய வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி நாம் வாழ்ந்தோமேயானால் நாளை மறுமையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கரத்தினால் ஹவுதுல் கௌசர் என்ற உயர்ந்த தடாகத்தில் இருந்து மாபெரும் பாக்கியம் நிறைந்த அந்த தண்ணீரை அருந்தி வாங்கி பருகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு உன்னத சிறப்பு அது. எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்குலமான பெண்களுக்கு அல்லாஹ் எப்படி பெருமானாரின் மூலமாக வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறான் என்பதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய அருமை துணைவியார் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஆண்களை பற்றி பல்வேறு வசனங்களை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, பெண்களை குறித்து பேசக்கூடிய வசனம் எதுவும் குர்ஆனில் இடம்பெறவில்லையே என்று வினவுகிறார்கள்.
மிக குறுகிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை மேலே நான் ஓதி காட்டிய இந்த வசனத்தை இறக்குகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், நன்னம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள், வல் கானித்தீன வல் கானிதாத், வழிபட்டு வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், வாய்மையான ஆண்களும் பெண்கள், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், உண்மையை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள், பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் ஹாஷிஈன வல் ஹாஷிஆத், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தான தர்மங்களை செய்து வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய அவங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கர்ப்பிணிகளான கர்ப்பமான அதாவது கர்ப்பத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள், வத்தாக்கிரீன் அல்லாஹ் கஸீரன் வத்தாக்கிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, இத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்தான ஒரு கூலியை மன்னிப்பை அவன் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற அற்புத வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி காட்டுகிறான். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா குளித்து விட்டு தலையை துவட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரின் மீது இருந்து கொண்டு இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் மிக ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு ஓடி வந்து அதை செவிமடுத்து கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய இந்த அற்புதமான வசனத்தை. அருமையான தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டக்கூடிய 10 வகையான தன்மைகள், இந்த 10 வகையான தன்மைகள் உள்ள ஆண்களும் பெண்களும் நாம் அதற்குரிய வாழ்க்கை நடைமுறைகளை அதன்படி நாம் வாழ அமைத்துக் கொண்டால் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த சன்மானம், மிக உயர்ந்த கூலி, இந்த உலகில் நாம் அறியாமல் தவறாமல் செய்த பாவங்களுக்குண்டான பாவ மன்னிப்பு இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, சஹாபியத்தான பெண்மணிகள் அவர்கள் எப்படி இந்த தீனுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள், எப்படி பணிந்து வாழ்ந்தார்கள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து ஒரு வசனம், ஒரு சட்டம் இறங்குகிறது என்று சொன்னால் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள், அதற்கு முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். ஹிஜாபுடைய வசனம் இறங்குகிறது. பெண்கள் தங்களுடைய மேனியின் மீது முக்காடுகளை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்குகின்ற பொழுது கான நிசாவுல் அன்சார், அன்சாரி பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதிலே, அடிபணிவதிலே மிக விரைவாக ஈடுபட்டார்கள். அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த துணிகளை கிழித்து தங்களுடைய தலைகளின் மேல் முக்காடுகளாக போட்டுக் கொண்டார்கள், தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டார்கள் என்று நமக்கு சஹாபியத்தான பெண்மணிகள் நமக்கு அறிவித்து காட்டுகிறார்கள். எப்படி பெண்கள், அந்த அன்சாரி பெண்மணிகள் வெளியேறினார்கள் என்று சொன்னால், خرج نساء الانصار رضوان الله عليهن مختمرات كأن على رؤوسهن الغربان من الاقصيا, அவர்களுடைய தலைகளின் மீது காகங்கள் அமர்ந்திருப்பதை போன்ற அந்த தலை மீது துணிகளை அவர்கள் போட்டுக் கொண்டார்கள் என்று சஹாபாக்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இட்ட கட்டளைகளில், பெண்களுக்கு இட்ட கட்டளைகளில் இது ஒரு கண்ணியமான கட்டளை. ஹிஜாப் என்பது பெண்களுடைய மான மரியாதையை, கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள் மிகவும் சுதந்திரமான முறையிலே, அல்லாஹ் பெண்களுக்கென்று இயல்பாக படைத்திருக்கக்கூடிய அந்த அழகு அது யாருக்கு காட்டப்பட வேண்டும்
யாருக்கு அது சொந்தமானதோ அவர்களுக்கு மட்டும் காட்டுவதிலே பெண்கள் இன்பமாக, அவர்கள் சந்தோஷமாக அதற்கு கட்டுப்பட்டு, யாருக்கு அதை காட்டுவது ஹராமோ தடுக்கப்பட்டதாக இருக்கிறதோ அவைகளை விட்டும் தங்களை மறைத்துக் கொள்வதை பெண்கள் முழுமையாக கட்டுப்பட்டார்கள் சஹாபியத்தான பெண்மணிகள் என்று நாம் பார்க்கிறோம். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு மிகவும் அவர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வலியுறுத்திக் கொண்டே இருந்தார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வீடுகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து தூதுவர்கள் வருகிறார்கள், எத்தனையோ ஆண்கள் வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய மனைவிமார்களான மூமின்களின் தாய்மார்களான பெண்மணிகள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடிய முறை அது அவ்வளவு உகந்ததாக சிறப்பானதாக தெரியவில்லை, அவர்களை ஹிஜாப் அணிய சொல்லுங்கள் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வராமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கட்டளை பிறப்பிப்பார்கள்? அல்லாஹ்விடமிருந்து வசனம் இறங்கிய பொழுது அந்த வசனத்தை இறக்கிய நேரத்திலிருந்து அருமை தாய்மார்கள் அப்படியே கடைபிடித்தார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ் சொன்னான், வைதா சஅல்துமுஹுன்ன மத்ஆன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். நீங்கள் ஏதேனும் அந்த தாய்மார்களிடத்திலே பெருமானாரின் புனித மனைவிமார்களிடத்திலே நீங்கள் கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்து நீங்கள் பேசுங்கள், திரைக்கு பின்னால் இருந்து நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தாய்மார்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய தாய்மார்கள் தான் நம்முடைய பெண்களுக்கான முன்மாதிரி வழிகாட்டி. அப்போ நம்முடைய தாய்மார்கள் எப்படி தங்களுடைய அழகை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தார்களோ, எப்படி தங்களை முழுமையாக முக்காடிட்டுக் கொண்டார்களோ, அதுபோல் ஒவ்வொரு மூமினும் முஸ்லிமான பெண் தன்னுடைய நிலையை ஆக்கிக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, வெளிப்படையான சட்டத்தின்படி, ஷரியத்தின் லாகிரான சட்டத்தின்படி ஒரு பெண்மணியினுடைய முகம், உள்ளங்கைகள் இவைகள் திறந்து வைக்கப்படுவது பொருத்தம்தான், அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தான். ஆனால் காலத்தின் கோலம் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், பெண்களின் அழகை வெளிக்காட்டக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய முக அழகு. ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு பேசி முடிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை கணவன் பார்த்துக் கொள்வது அனுமதி இருக்கிறது. எதை பார்க்கிறது? அந்த பெண்மணியின் முகத்தை பார்ப்பது, அவளுடைய அழகை தெரிந்து கொள்வதற்காக, அவளுடைய உள்ளங்கைகளை பார்ப்பது, அவளுடைய பகிஜத்தை உணர்ந்து கொள்வதற்காக, அவளுடைய வனப்பை புரிந்து கொள்வதற்காக, இதைத்தான் பார்ப்பதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. அவ அந்நிய ஆண்கள் அவர்களுக்கு காட்டக்கூடாத பகுதி முகமும் உள்ளங்கையும். மற்றவரை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் நம்முடைய முகங்களை பார்த்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, நாம் இந்த சட்டத்தில் எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த இடத்திலேயும் நம்முடைய வீட்டில் மட்டும்தான் நம்முடைய முகங்களை திறந்து வைத்துக் கொள்வதற்கு அனுமதி. நம்முடைய வீட்டை விட்டு நாம் வெளியே புறப்பட்டு விட்டோம், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நாம் அமர வேண்டிய நிலை ஏற்படுகிறது, அவர்களோடு முன்னின்று பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது சொன்னால், நீங்கள் ஹிஜாப் என்ற வசனத்தை எண்ணி பாருங்கள். திரைமறைவில் நின்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களுக்கு கட்டளையிட்டது. அது நமக்கிட்ட கட்டளை. நம் தாய்மார்கள் தான் நமக்கான முன்மாதிரி, நமக்கான வழிகாட்டி. அப்போ அந்த விஷயத்தில் நாம் நம்முடைய தாய்மார்களை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்பதற்கு நாம் அல்லாஹ் ரசூலின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுவதற்கு உதாரணத்திற்கு தான் இந்த ஹிஜாப் என்ற செய்தியை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எந்த அளவிற்கு அவர்கள் இந்த இஸ்லாத்தில் ஒரு பிடிமானமாக இருந்தார்கள் சஹாபியத்தான பெண்மணிகள். சையதுனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி பெண் கேட்டு வருகிறார்கள். அப்பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த தீன் மீது இந்த பற்றை பாருங்கள். உங்கள் போன்ற ஆண்கள், கண்ணியமான ஆண்கள் ஹித்பத் செய்கின்ற பொழுது, பெண் கேட்கின்ற பொழுது, அது லா யுரத்து, அதற்கு ரத்து செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருக்கிறீர்கள், இந்த நேரத்தில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று உங்களுடைய இஸ்லாத்தின் கலிமாவை நீங்கள் மொழிந்தவர்களாக நீங்கள் வாருங்கள், அதையே மகராக்கி நான் உங்களை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக நாம் சஹாபியத்தான பெண்மணிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு
காதல் என்ற பெயரினால் அவர்கள் மதம் மாறி அந்நிய ஆண்களை, மாற்று மத ஆண்களை வெகு சாதாரணமான முறையில் அவர்களோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த தீனின் மீது அவர்களுக்கு இருந்த உறுதிமானம், அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். உங்கள் போன்ற ஆண்கள் மறுக்கப்பட மாட்டார்கள், ஆனால் உங்களுடைய தீன், நீங்கள் இருக்கக்கூடிய குஃப்ருடைய நிலை உங்களை என்னால் கணவராக ஏற்க முடியாது. நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதையே மகராக்கினால் உங்களுக்கு நான் வாக்கப்பட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த தீனின் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த நிலை உறுதிப்பாடை நாம் பார்க்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் உம்மு சுலைமை திருமணம் செய்வதற்காக வேண்டி நான் விரும்புகிறேன். நான் அதற்காக வேண்டி அவர்கள் இஸ்லாத்தை எனக்கு அவர்கள் நிபந்தனையாக வைத்திருக்கிறார்கள், அதையே மகராக்கி என்னை திருமணம் செய்து கொள்ள முன்வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இட்ட கட்டளைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட முழுமையான முறையில் அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபியத்தான பெண்மணிகள் தங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு கட்டுப்பாடு உள்ளவர்களாக, பணி உள்ளவர்களாக, என்னென்ன காரியத்திலெல்லாம் அல்லாஹுவின் தூதர் மார்க்கம் நமக்கு கட்டுப்பட சொல்லுகிறதோ எல்லா காரியத்திலையும் அவர்கள் கட்டுப்பாடாக இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய கணவர் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தங்களுடைய கணவர் விஷயத்திலே ஒரு பெண்மணி எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அவர்கள் முழுமையாக சஹாபியத்தான பெண்மணிகள் தங்களை அமைத்துக் கொண்ட நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்கள் பெண்கள், நன்னம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஈமானுக்காக அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகங்கள் தாத்துல் ஹிஜ்ரத்தைன் என்றவர்களுக்கு சிறப்பு பெயர். 2 ஹிஜ்ரத்துகளை செய்த பெண்மணி என்று சிறப்பு பெயர். அவர்களுடைய வாழ்க்கையிலே முதலாக மக்காவில் இருந்து அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து, மறுபடி மக்காவில் இருந்து மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்த 2 ஹிஜ்ரத்துகளை செய்தவர்கள் என்ற சிறப்புக்குரியவர்களாக அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அமைந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத்னா சாதாரணமான காரியமா? ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு தியாகத்திற்குரிய ஒரு காரியம். அதை ஒரு பெண்மணி 2 ஹிஜ்ரத்துகளை மேற்கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானிய உறுதி எந்த அளவிற்கு இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார், அபூ சுஃபியானுடைய மகளார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்ற மனிதருக்கு வாக்கப்பட்டு அவர்களுக்கு மனைவியாக அபிசீனியாவிற்கு பயணம் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். சென்ற இடத்திலே ஒரு கனவு ஒன்று காண்கிறார்கள். அபிசீனியாவில் வைத்தவர்கள் காணக்கூடிய கனவு, தன்னுடைய கணவர் வழி தவறி போகக்கூடிய சூழ்நிலை அவர்கள் கனவிலே பார்க்கிறார்கள். அன்று காலையில் எழுகிறார்கள். எழுந்தவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை தன்னுடைய கணவரிடம் இருந்து வருகிறது. நான் இதற்கு முன்பே நஸ்ரானிய மார்க்கத்தை தான் நான் நேசித்துக் கொண்டிருந்தேன், நான் இப்பொழுது இஸ்லாத்தை விட்டு விலகி நான் மறுபடியும் நஸ்ரானிய மார்க்கத்தை நான் நுழைந்து விட்டேன் என்று சொல்லி தன்னை மதம் மாற்றிக் கொண்டார் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ். அத்தோடு நின்று விடாமல் மதுவிற்கு அடிமையாகி தன்னை முழுமையாக மதுவிற்கு அடிமைப்படுத்திக் கொண்டு அவர் இந்த குஃப்ரிலேயே ஒஃபாத்தாகி மரணித்தும் போனார். ஒரு வேற்று நாட்டிலே, அந்நிய நாட்டிலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி தனக்கு பிறந்த குழந்தை ஹபீபாவை வைத்துக் கொண்டு அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள், எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்து அவர்கள் மதீனாவிற்கு வரவழைக்கப்பட்டதற்கு பிறகு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் சஹாபியத்தான பெண்மணிகள் கேட்கிறார்கள், எப்படி இந்த சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டீர்கள்?
இந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் செய்து கொள்வதை போன்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் மனைவியாக போவதாக உம்முல் முஃமினீன் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. கனவிலே மூமின்களின் தாயை என்று அவர்களை அழைக்கப்பட்டது. அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்ற ஒரு சந்தோஷ செய்தியை முன்னறிவிப்பாக அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தில், அந்த ஈமானிய உறுதியில் அவர்கள் நிலைத்து நின்ற செய்தியை சொல்கிறார்கள். நான் அங்கே அபிசீனியாவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த ஈமானின் காரணத்தினால் என்னுடைய ஈமானிய உணர்வை கொண்டு நான் என்ன செய்து கொண்டேன், என்னை நான் தகவமைத்துக் கொண்டேன். அந்த மாற்று ஆண்களுக்கு, அந்நிய நாட்டிலே மாற்று மதத்தார்களுக்கு மத்தியிலே நான் ஈமானை நான் தக்க வைத்துக் கொண்டேன் என்று செய்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஈமானை தங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்தவர்கள் சஹாபியத்தான பெண்மணிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளா ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தாத்துல் ஹிஜ்ரத்தை 2 ஹிஜ்ரத்துகளை மேற்கொண்டவர்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனைவியாக அபிசீனியாவிற்கு பயணம் மேற்கொண்டு தன்னுடைய தாய் சையதுனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்தின் போது மக்காவிற்கு திரும்ப வந்தவர்கள் அவர்கள் மீண்டும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்ப அவர்களும் 2 ஹிஜ்ரத்துகளை மேற்கொண்டவர்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் ஈமானுக்காக தங்களை அவர்கள் பக்குவப்படுத்திக் கொண்டார்கள், தங்களை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை ஏற்ற நிலையில் இருந்து அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய ஈமானை போற்றி பாதுகாத்து அதன் மீது நிலைத்து நின்றார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். வல் கானிதீன வல் கானிதாத், வணக்க வழிபாடுகளில் திளைத்து நிற்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சஹாபியத்தான பெண்மணிகளில் நாம் பார்க்கிறோம். கயிறுகளை கட்டிக்கொண்டு தங்களை வணக்க வழிபாட்டில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆখিরাத வ யர்ஜு ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து மறுமையின் அச்ச உணர்வோடு இரவிலும் பகலிலும் தன்னை சுஜூதிலும் இபாதத்திலும் நின்று கொண்டிருந்தவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர்கள் அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய சாதாரண மக்களை போலவா? குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் அதன் தொடக்கத்திலே கேட்கிறான். அதனுடைய இறுதியிலே கேட்கிறானே, அதன் தொடக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் காஃபிர்களை போல ஆகுவார்களா? அப்போ அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட தாய்மார்களை நாம் பார்க்கிறோம். மிக சிரமத்தோடு கஷ்டத்தோடு அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் கிளம்புகின்ற பொழுது தஸ்பீகை பிடித்தவாறு கையிலே உட்கார்ந்து இருந்தாங்க. சுபஹ் முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரும்பொழுதும் அவர்கள் தஸ்பீகோடு அமர்ந்திருக்கிறார்கள். மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கு மேல வராங்க, அப்பவும் தஸ்பீகோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் அவர்கள் சளைக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எளிமையான திக்ர் ஒன்றை சொல்லி தந்தார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்ற இந்த திக்ரை நீங்கள் 3 முறை சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளவு நேரம் செய்த எல்லா திக்ர்களுக்கும் அது ஈடாகிவிடும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கயிற்றின் மேல் சாய்ந்து கொண்டு தூக்கம் வருகின்ற பொழுது அந்த தூக்க கலக்கத்தை நீக்குவதற்காக வேண்டி கயிற்றின் மேல் சாய்ந்து சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் இபாதத்தில் நின்று தொழுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று செய்தி நாம் பார்க்கிறோம். இது சாதாரணமான காரியமா? வணக்க வழிபாடுகளில் தங்களை எந்த அளவிற்கு சஹாபியத்தான பெண்மணிகள் ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். யா மரியமு குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅராகின், அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்கிறான், மரியமே நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், நீங்கள் வணக்கம் செய்யக்கூடிய இபாதத்தில் நிலைத்துக் கொள்ளக்கூடியவர்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இடக்கூடிய கட்டளையை சஹாபியத்தான பெண்மணிகள் எந்த அளவிற்கு கடைபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையான ஆண்கள் பெண்கள்,
வாழ்க்கையில உண்மை என்பது எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் வாய்மை எந்த அளவிற்கு முக்கியமான நிலை. இன்றைக்கு எந்த அளவிற்கு பொய்மை நிறைந்து காணப்படுகிறது, குடும்பங்களிலேயும் வெளியிலேயும் எந்த அளவிற்கு பொய்கள் அதிகரித்திருக்கிறது. ஆனால் வாய்மையுள்ள ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கும் அல்லாஹ்வுடைய மகஃபிரத்திற்கும் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தி, அலைக்கும் பிசிதுக், நீங்கள் சிதுக் உண்மையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன சிதுக யஹ்தி இலல் பிர், உண்மைதான் நன்மையான காரியங்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்கிறார்கள். உண்மையை விட்டுவிட்டு பொய்யை எடுத்தோம் என்று சொன்னால் நம்மை பாவங்களின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் உண்மையை கடைபிடித்தோம் என்று சொன்னால் அது நம்மை நன்மையின் பக்கம் நேர்வழியின் பக்கம் அது நமக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. கணவனுக்கு மனைவி நடக்கக்கூடிய உண்மையான காரியங்கள். அருமையானவர்களே, நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம், அத்தக்கிபாத்து லித்தக்கிபீன வத்தக்கிபூன லித்தக்கிபாத், அல் கபீசாத்து லில் கபீசீன வல் கபீசூன லில் கபீசாத். மோசமான ஆண்களுக்கு மோசமான பெண்கள், மோசமான பெண்களுக்கு மோசமான ஆண்கள் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொருவரும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ நம்முடைய துணைவியும் அந்த நிலையில் தான் இருப்பார்கள், நம்முடைய துணைவரும் அந்த நிலையில் தான் இருப்பார்கள். நாம் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறோம். ஈரானில் உள்ள புகாராங்கிற ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க. அந்த ஊர்ல அந்த கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய ஒரு சாக்கினா தண்ணீர் பாய்ச்சக்கூடியவர். அந்த வீட்டினுடைய உரிமையாளர், அந்த குடும்பத்தின் தலைவர் யாருன்னு சொன்னா அவர் ஒரு பொற்கொள்ளர், அவரும் நீதமான நல்ல மனிதர். அந்த தாயாரும் மிகச்சிறந்த வணக்கசாலி, நல்ல இபாதத்து செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. ஒரு நாள் அந்த பொற்கொள்ளருடைய மனைவி தன்னுடைய வீடுகளிலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி வந்த அந்த மனிதர், 30 ஆண்டு காலம் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய மனிதர், அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவர் அந்த பெண்ணிடத்திலே தகாத முறையில் நடக்க முற்படுகிறார். அந்த பெண்ணிடத்திலே தவறான முறையிலே அவரை தொடுவதற்கு அவர்களை முயற்சிக்கிறார். அந்த பெண்மணி அவரை உதறி தள்ளிவிட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தி விட்டார்கள். மாலையானதும் கணவர் வீடு திரும்புகிறார், பொற்கொள்ளர் வீடு திரும்புகிறார். அந்த மனைவி அவரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் இன்னைக்கு என்ன காரியம் செய்தீர்கள், நீங்கள் இன்னைக்கு என்ன பாவம் செய்தீர்கள்? இன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இன்றைக்கு தண்ணீர் கொண்டு வந்த அந்த மனிதன் என்னிடத்தில் தகாத முறையில் நடக்க முற்பட்டான். அவன் இப்படி என்னிடத்தில் நடப்பதற்கு என்ன காரணம்? 30 வருஷமாக இல்லாத அந்த தீய ஆசை, கெட்ட பழக்கம் ஏன் அவனுக்கு இன்னைக்கு ஏற்பட்டது? இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்று தன்னுடைய வீட்டில் நடந்த செய்தியை சொல்லிவிட்டு தன்னுடைய கணவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது கணவர் சொல்கிறார், என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. இன்னைக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு என்னுடைய வாழ்க்கையில. என் கடைக்கு நகையை பாலிஷ் செய்வதற்காக வேண்டி வந்த ஒரு பெண்மணி இடத்திலே நான் தவறாக நடக்க முற்பட்டேன். நான் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்தேன். நான் செய்த அந்த பாவத்தின் காரணமாகத்தான் அதே பாவத்தை, அதே குற்றத்தை அல்லாஹ் உன் மீது செய்ய வைத்திருக்கிறான். அவ பாருங்கள், ஒரு கணவனுடைய தூய்மை நிலைதான் ஒரு மனைவியினுடைய தூய்மையை பாதுகாக்கிறது. ஒரு மனைவியினுடைய தூய்மையான நிலைதான் கணவனுடைய தூய்மையான நிலையை பாதுகாக்கிறது. இன்றைக்கு நாம் கண்டபடி நாம் நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் தரிகட்டு நாசமாய் போய்விடும். இன்றைக்கு இதை ஆண்களும் பெண்களும் உணர வேண்டிய கட்டாயம். ஏன்னா அல்லாஹ் சொன்ன வாசகம் அது உண்மைதான், அது பொய் இல்லை. அத்தக்கிபாத்து லித்தக்கிபீன், நல்ல பெண்மணிகளுக்கு, சாலிகான பெண்மணிகளுக்கு சாலிகான ஆண்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் சாலிகியத்தோடு இருக்கிறோமா? நாம் சலாகியத்தோடு இருக்கிறோமா? சாரா அம்மாவுடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த ஊரின், அந்த நாட்டினுடைய மன்னன் எல்லா அழகான பெண்மணிகளையும் தவறான இச்சைக்கு அவன் அழைக்கக்கூடியவனாக இருப்பான். இவர்களுக்கு மனக்கவலை அந்த ஊரை தாண்டும் போதே. ஆனா சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உண்மை நிலை, அவர்களுடைய தூய்மை நிலை அவர்களுடைய மனைவியிடத்திலையும் பிரதிபலிக்கிறது. என்ன? அவர்களை கிட்ட நெருங்க முடியல, அவன் கிட்ட நெருங்க வருகிறான், தவறான ஆசைக்கு முற்படுகிறான், அவன் அங்கே செயலிழந்து போய் விடுகிறான். அப்போ ஒரு கணவனுடைய உண்மை நிலை தன்னுடைய மனைவிக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பா இருக்கிறது பாத்தீங்களா? ஒரு மனைவியினுடைய உண்மை நிலை கணவனுக்கும் அது போன்று பாதுகாப்பை தருகிறது. இது குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாம் விளங்க வேண்டிய செய்தி. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும்.
அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த இஃப்கா ஆயிஷா என்ற அந்த பகுதி, அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த அவதூறு அபாண்டம், அதை அல்லாஹ் எவ்வளவு அருமையான முறையிலே நீக்கி வைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம். சூரத்து நூறிலே கிட்டத்தட்ட ஒரு 10 வசனங்களில் அல்லாஹ் அவர்களை பற்றி பேசுகிறார். அவர்களுடைய தூய்மையை அல்லாஹ் எடுத்துரைக்கிறார். அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாரும் சந்தேகமா இல்லை. ஆனா முனாஃபிகீன்கள் திரும்ப 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 அவர்கள் அந்த செய்தியை பரப்பிக் கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தங்களுடைய சஹாபாக்களிடத்தில் ஆலோசிக்கிறார்கள். அவருடைய வாய்மையை பற்றி சொன்னவர்களே, அவருடைய அடிமை பெண் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. யா ரசூலல்லாஹ், ஆயிஷா அம்மா ஒண்ணும் அறியாத சின்ன பிள்ளை, அவங்க மாவை குழைச்சு வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த மாவை ஒரு பூனை எடுத்து சாப்பிட்டுரும், ஒரு நாய் எடுத்து சாப்பிட்டுரும். பாலை காய்த்து விட்டதை குடிப்பதற்கு முன்பாக ஆற வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. பாலை பூனை குடிச்சிட்டு போயிடும். இப்படிப்பட்ட ஒரு அபலையான ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்கள் விஷயத்துல இப்படிப்பட்ட தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எப்படி உண்மைப்படுத்தி காட்டினான். அவன் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலேயும் நாம் உண்மையை கடைபிடித்தோம் என்று சொன்னால், நாம் பார்க்கின்ற விஷயங்கள், நாம் கேட்கின்ற விஷயங்கள், நாம் தேடுகின்ற விஷயங்கள், நமக்கு ஒரு பொருள் தரப்பட்டிருக்கிறது, ஒரு மொபைல் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எதற்காக வேண்டி உள்ளது அது, அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன? இன்றைக்கு அதை விட்டு நாம் செய்யக்கூடிய தவறுகளை நம்முடைய குடும்பத்திலேயும் நாம் பார்க்கிறோமா இல்லையா? நாம செய்யற தவறுகள் நம்முடைய குடும்பத்திலேயும் அது இருக்கிறதா இல்லையா? நாம பார்க்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள், நம்முடைய மனைவி மக்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானான். அல்லாஹ் பொறுமையை பற்றி சொல்கிறான். பொறுமையான ஆண்கள் பெண்கள் எல்லா காரியத்திலையும் பொறுமை. பொறுமை என்பது எப்ப ஏற்படணும்? அஸ்ஸப்ரு இன்த சதவத்தில் ஊடா, ஒரு முதல் திடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு காரியத்தால் ஏற்படுகின்ற முதல் ஆபத்தில் நாம் பொறுமையை கடைபிடிப்பது. எல்லாம் பேசிவிட்டு பொறுமை இழந்த காரியத்தை எல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு இனி நான் பொறுமையாக இருக்கேன் என்று சொல்வதல்ல. ஒரு சோதனை ஏற்படுகிறதா, அந்த சோதனையின் முதல் கட்டத்திலேயே நம்முடைய பொறுமை நிதானத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கடந்து செல்கிறார்கள். மறைந்து போன தன்னுடைய மகனை நினைத்து அழுது அரற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை கடந்து போறாங்க. அம்மா கொஞ்சம் நிதானமா இருந்துக்குங்க, சபூர் செய்யுங்க என்று அந்த பெண்மணிக்கு அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கிறது விளங்காம, எனக்கு ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டாதான் தெரியும் நாங்க. அப்போ அது அல்ல பொறுமை. எல்லா பொறுமையிழந்த காரியங்களில் எல்லாம் செய்துவிட்டு அதுக்கு பிறகு நான் இனி பொறுத்துக்கிறேன் என்று சொல்றது அல்ல. இன்னம ஸப்ரு இந்த சதவத்தில் ஊலான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, எல்லா வகையான சோதனைகளிலும் பொறுமை. அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யுத்த களத்திற்கு வந்தது எதுக்காக வேண்டி? அவர்கள் எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற பெண்மணி என்று சொன்னால், பைஅத்துல் அக்பாவில் பங்கெடுத்தவர்கள் 72 பெண்மணிகள், 72 ஆண்கள், 2 பெண்மணிகள் கலந்து கொண்டார்கள் பைஅத்துல் அக்பாவிலே. அதிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. யுத்த களத்திற்கு ஆண்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக, தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக வந்தவர்கள். அவர்கள் தங்களிடத்திலே ஒரு உடை கத்தியை மட்டும்தான் வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இக்கட்டான நிலையை பார்த்துவிட்டு களத்தில் இறங்கியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பொறுமையை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களை நோக்கி இப்னு கம்யா என்பவன் வந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தான். அவர்களால் முடிந்த அளவிற்கு இப்னு கம்யாவை எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் 2 உறுப்பு சட்டை அணிந்திருப்பான் போல தெரிகிறது, இல்லைன்னா நான் அவனை போட்டிருப்பேன். அவன் 2 உறுப்பு சட்டைகளை அணிந்ததனால் என்னுடைய தாக்குதல்கள் எதுவுமே ஈடுபடாமல் போனது. அவன் என்னுடைய தோள்பட்டையில் குத்தி விட்டான். அதனுடைய காயம் சில காலங்களாக அவர்களுக்கு இருந்தது. அந்த கஷ்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் வேண்டிக் கொண்ட செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹும்ம உதுல்லாஹ ஐயகூன ருஃபகாவுக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், நாளை சொர்க்கத்திலே உங்களுடைய துணை நிற்கக்கூடிய, உங்களுடைய நண்பர்களாக உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தருவதற்கு துஆ செய்யுங்கள்.
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிலைக்கு உடனடியாக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நாளை சொர்க்கத்தில் இவர்களை என்னோடு ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு பொறுமை காத்த பெண்மணி, அவர்களுடைய சபர், அவர்களுடைய அந்த நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, வல் காஷிஈன வல் காஷிஆத், அல்லாஹ்வை அஞ்சு வணங்கக்கூடிய, பயத்தோடு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள்? வஅபுதுல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற நிலையிலே நீங்கள் வணங்குங்கள். நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்குங்கள். ஏறாவிட்டால் அல்லாஹ் உங்களை பார்ப்பதை போன்று நீங்கள் வணங்குங்கள். இபாதத்துக்கு சொன்ன இந்த செய்தி இபாதத்துக்கு மட்டுமல்ல பெரியோர்களே, இபாதத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போல் வணங்குங்கள். அவன் பார்க்காவிட்டால், நீங்கள் பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் வணங்குங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்திற்காக சொன்ன செய்தி அது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் தான். எந்த நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பார்க்கிறான் என்ற ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு மறந்து போகிறதோ அப்ப அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய துணிச்சல் வந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் எப்பொழுது ஒருவன் தன்னை நீக்கிக் கொள்கிறானோ அப்பொழுது அவன் பாவம் செய்வதற்கு துணிச்சல் பெற்றவனாக ஆகிவிடுகிறான். அருமையானவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியிலே சஹாபியத்தான பெண்மணிகள் அவர்கள் எந்த அளவிற்கு குஷூவோடு இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை எந்த அளவிற்கு மேற்கொண்டிருந்தார்கள். நாம் பார்க்கிறோம் வரலாற்றிலே, ஒரு பெண்மணி தவறு செய்து விட்டார்கள். தவறு செய்துவிட்டு அதற்குரிய பரிகாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுகிறார்கள். அவர்கள் அந்த நேரத்திலே கருவுற்று இருக்கிறார்கள். நீ கருவை பெற்றெடுத்ததற்கு பிறகு, இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று சொல்கிறார்கள். குழந்தையை பெற்றுட்டு உடனே ஓடி வராங்க. யார சொல்லலாம், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள். உன்னுடைய குழந்தைக்கு பால் குடியை மறக்கடிக்கின்ற வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு பின்னால் வா என்று சொல்கிறார்கள். அவர்கள் தண்டனையை தேடி 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 ஓடி வந்து பெற்றுக் கொள்கிறார்கள். தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்வை அஞ்சி வருந்துகிறார்கள். அருமையானவர்களே, சஹாபியத்தான பெண்மணிகள் தௌபாவை எந்த அளவிற்கு தீவிரித்துக் கொண்டார்கள். ஒரு தௌபா என்பது சாதாரணமானதல்ல. இன்னைக்கு நாம் ஒரு பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திற்கான தௌபாவை நாம் பிற்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது மன்னிக்கப்படுவதற்கு அது தாமதமாகலாம், கஷ்டம் சிரமமாகலாம். ஒரு பாவம் செய்தால் அதற்குரிய தௌபா உடனடியாக நாம் செய்தாக வேண்டும். அப்பதான் அந்த பாவத்தினுடைய தௌபா எளிதில் நமக்கு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த பாவத்தின் தன்மை எப்படி ஒரு மரமானது, அது நாம் நடுகின்ற பொழுது இலகுவான முறையில் இதை நாம் நடுகிறோம். அது செடியாக இருக்கின்ற பொழுது அதை நாம பிடுங்கி வேற இடத்துல வச்சிடலாம். அது வேர் விட்டு நல்ல கிளை பரப்பி மரமாக ஆனதற்கு பிறகு அந்த மரத்தை நாம் பிடுங்கி அதை வேறொரு இடத்துல நட்டால் அது அதே மரமாக நிற்குமா? அப்போ நாம் செய்யக்கூடிய பாவமும் அது போலத்தான். ஒரு பாவம் செய்தால் உடனடியாக அதற்குரிய தௌபாவை நாம் நாட வேண்டும். இல்லைன்னா அந்த பாவம் சிந்தனை இருக்கிறதே, அது அப்படியே கிளை பரப்பி வேர் பரப்பி அது அப்படியே நம்மிடத்தில் ஊன்றி போய்விடும். அதிலிருந்து பின்னால் தௌபா செய்யறது கஷ்டம். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் செய்யக்கூடிய பாவமானது அது உங்களிடத்திலே பல்வேறு வகையான துணிச்சலை கொடுக்கிறது. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதன் மீது உங்களுக்கு துணிச்சல் ஏற்படும், அது உங்களுக்கு பழகிவிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு பாவத்தை தேடுவீர்கள் என்று சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ பாவத்திற்கு பிறகு பாவம், பாவத்திற்கு பிறகு பாவம். ஒரு பாவம் செய்தால் உடனடியாக அதிலிருந்து தௌபா செய்து மீண்டு விட்டால் நாம் அந்த பாவத்தில் இருந்து அச்சத்தோடு நாம் நீங்கியவர்களாக ஆகிவிடுவோம். சஹாபியத்தான பெண்களுடைய வாழ்க்கையில் நாம் இதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, செய்தனா இந்த பொறுமைங்கிற செய்தி சொன்னேன்ல, அதுல ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். செய்தனா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு இன்பமாக சந்தோஷமாக இருந்தது என்று சொன்னா, அபூ சலமாவை போல தனக்கு ஒரு கணவர் கிடைத்தது இந்த உலகத்திலே என்ன மாதிரி சந்தோஷமான ஒரு தம்பதிகள் யாரும் இருக்க முடியாதுன்னு உம்மு சலமா மார்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தனக்கு ஏற்பட்ட அந்த திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு இந்த உலகத்தில் கிடைத்த ஒரு பரிசு என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை கொண்டு போய் சொன்னாங்க.
யார் ஒருவருக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறதோ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த சோதனையிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக, எனக்கு இதற்கு சிறந்த பகரத்தை ஆக்கி தருவாயாக என்று யார் துஆ செய்து விடுகிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சோதனையில் இருந்தவரை நீக்கி அவருக்கு சிறந்த பகரத்தை கொடுக்கிறான் என்ற செய்தியை நான் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன் என்று அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியிடத்திலே வந்து சொல்லித் தருகிறார்கள். அந்த செய்தியை மனநிமிட்டு வைத்துக் கொண்டார்கள். அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷஹாதத்தை அடைந்த பொழுது, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த செய்தி ஞாபகம் வருகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகச்சிறந்த பரிசாக கிடைத்த அபூ ஸலமாவை போன்று இனி எனக்கு யார் கிடைக்க போகிறார்கள்? ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த துஆவை நான் செய்கிறேன் என்ற அடிப்படையில் அந்த துஆவை நான் ஓதுகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா என்ற துஆவை ஓதிக்கொண்டார்கள். அல்லாஹ் அந்த துஆவை எப்படி அங்கீகரித்தான்? அவர்கள் மூமின்களின் தாயாக பதவி உயர்வு பெற்றார்கள். சொர்க்கத்தின் தலைவிகள் ஒருவராக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவராக வாய்த்தார்கள். அருமையானவர்களே, பொறுமைக்கு கிடைத்த பரிசு, நிதானத்திற்கு கிடைத்த பரிசை நாம் சஹாபியத்தான பெண்மணிகளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு தனியாக செய்யப்படக்கூடிய உபதேசங்களில் பெருநாட்களில் ஆண்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு பெண்கள் பகுதிக்கு வந்து அவர்கள் பெண்களுக்கு செய்யக்கூடிய உபதேசங்களில் மிக முக்கியமான உபதேசம், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், தசத்தக்ன, நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நான் உங்க பெண்களாகிய உங்களைத்தான் அதிகமாக நரகில் நான் பார்க்கிறேன். நரகவாசிகளில் அதிகமானவர்களாக பெண்களே, தாய்மார்களே, உங்களைத்தான் நான் பார்க்கிறேன் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நரகத்திலிருந்து நீங்கள் ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தையாவது நீங்கள் தர்மம் செய்த நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த தர்மம் எந்த அளவிற்கு தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் இன்ன ஸதகத துத்ஃபிஉ கலப ரப்பி வ தத்ஃபு மீத்தத ஸூ, ரகசியமாக செய்யப்படக்கூடிய தர்மம், ரகசியமாக செய்யப்படக்கூடிய தர்மம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடுகிறது. இன்னொரு ஹதீஸிலே நெருப்பு நீரை அணைப்பதை போன்று அல்லாஹ்வுடைய கோபத்தை தர்மம் அணைத்து விடுகிறது என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி பார்க்கிறோம். கெட்ட மரணத்தை விட்டு தர்மம் பாதுகாக்கிறது. சஹாபாக்கள், சஹாபியத்தான பெண்மணிகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை ஏற்று செயல்படுத்திய நிலையை நாம் பார்க்கிறோம். உம்முல் மசாகீன் என்று ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சிறப்பு பெயர் உம்முல் மசாகீன், மிஸ்கீன்களின் தாய், ஏழைகளின் பங்காளர் என்றவர்களுக்கு சிறப்பு பெயர். அந்த அளவிற்கு தான தர்மத்தால் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று அன்னை ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவர்களாக இருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை வென்று அடையக்கூடிய முதல் மனிதர் அத்துவலுக்குன்ன எதன், உங்கள் கைகளால் நீளமானவர் என்று சொல்லியிருந்தார்கள். அருமையான மூமின்களின் தாய்மார்கள் எல்லாம் தன்னுடைய கைகளை அளந்து கொண்டார்கள். யாருடைய கை நீளமா இருக்கு? சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கைதான் நீளமா இருக்கு. அவ சௌதா ரலியல்லாஹு அன்ஹா தான் போவாங்க ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்கு என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் வஃபாத்தை கொடுத்தார். அந்த மௌத்துக்கு பிறகுதான் விளங்குனாங்க அங்கே கை நீளம் என்பதை கொண்டு முராத் நோக்கம் என்னன்னா அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சஹாபியத்தான பெண்மணிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காசை கழுவி வைப்பாங்களாம், தீனார்களை திர்கங்களை கழுவி வைப்பாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது அது அல்லாஹ்வின் கரத்தில் விழுகிறது. ரப்புடைய கையில விழக்கூடிய காசு சுத்தமான காசா இருக்க வேண்டாமா, அழுக்கான காசா இருக்குது. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய தர்மம் எப்படி? உள்ளதிலே பிஞ்ச நோட்டு எதுவோ அதான் நாம கொடுப்போம். எது நாம பாக்கெட்ல வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத பேப்பரா இருக்குதோ அதை தான் நாம எடுத்து கொடுப்போம். இங்க நம்ம நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பு அப்படி இருக்கு. இன்னைக்கு சவுதிக்கெல்லாம் போனா கிழிஞ்ச
ரியால்களை கூட அதை அப்படியே மரியாதையா வாங்கி வச்சுக்கிறாங்க. நாம கிழிஞ்சிருக்கே அப்படின்னு நாம அதை என்ன செய்வோம், எப்படியாவது இதை செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு தேவையில்லாதது கூட செலவு பண்ணா அதை மரியாதையா வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம நாட்டுடைய நாணயத்தை நாம மதிக்கிற விதம், நாம கேவலமா நினைக்கிற காசு தான் இன்னைக்கு நாம தர்மத்திற்கு நாம் கொடுக்கிறோம். அருமையானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கழுவி சுத்தப்படுத்தி என் ரப்பருடைய கையில விழுதாம்ல, அப்ப அது சுத்தமாக இருக்க வேண்டாமா என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்ப எங்க இருக்கிறார்கள் தாய்மார்களே? நம்முடைய வழிகாட்டிகளான அந்த தாய்மார்கள் எங்க இருக்கிறாங்க? அவர்களுடைய சிந்தனை எங்க இருக்கிறது? நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கசீரம் அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், இவர்களுக்கு நாம் மகத்தான நற்கூலியை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவதிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய ஒரு அருமையான ஹதீஸ். யார் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இரவில் எழுப்புகிறார், அவன் எழும்ப மறுத்தால் அவனுடைய முகத்தில் 2 சொட்டு தண்ணீரை விட்டு அவனை எழுப்புகிறாள். அவன் எழுந்து உது செய்து இருவருமாக சேர்ந்து 2 ரக்காத்துகள் தொழுது விட்டால் குத்திபாவினர் தாக்கிரின் அல்லாஹ் கத்தீரம் தாக்கிறார், அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்த ஆண்கள் பெண்கள் கூட்டத்தில் அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். அதே போன்று ஒரு கணவன் எழுந்து தன்னுடைய மனைவியை எழுப்புகிறான், அவர் எழ மறுத்தால் அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறான், இருவருமாக சேர்ந்து 2 ரக்காத்துகள் தொழுது விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். அப்ப இன்னைக்கு கணவன் மனைவி அவர்களை யா அல்லாஹ் நன்மையான காரியங்களில் ஒன்றிணைத்து வைப்பாயாக நாம துஆ செய்யறோமா இல்லையா? இந்த துஆ அவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்த தொடங்கிவிட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்து விடுகிறார்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆகி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய திக்ர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்று தருகிறது. அருமையானவர்களே, நம்முடைய தாய்மார்களின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களோடு சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா என்ன விடு, என் ரப்பை நான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்திலே இஷ்கோடு ஷவுக்கோடு சொல்லி விடை பெற்று தன்னுடைய படுக்கையிலிருந்து தன்னை எழுப்பிக் கொண்டு ரப்பின் முன்னிலையிலே தன்னை நிற்பார்கள் என்று நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய அபங்களை பாதுகாத்துக் கொண்ட ஆண்கள் பெண்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதி, யார் தங்களுடைய 2 தாடை 2 உதடுகளுக்கு மத்தியிலே உள்ளதையும் 2 தொடைகளுக்கு மத்தியிலே உள்ளதற்கும் யார் நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டீர்களோ உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்படுத்திக் கொண்டேன் என்று சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்ற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் வைத்தாங்கன்னா, வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் என்ற அந்த தன்மைகளை வைத்தார்கள். சிறந்த பெண்மணி என்றால் யார்? சிறந்த தாயா, சிறந்த மனைவியா? தன்னுடைய கணவன் ஊரில் இல்லாத போது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்மணி தான் சிறந்த பெண்மணி. தன்னுடைய கணவனின் ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்மணி, தன்னுடைய கணவனின் சொத்து செல்வத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்மணி, அவள் தான் சிறந்த பெண்மணி என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களே. அப்படிப்பட்ட சிறந்த பெண்மணிகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், மூமினான ஆண்களே பெண்களே, நீங்கள் உங்களுடைய குல்லில் மூமின யக்து மின் அப்சாரிஹிம் யஹ்ஃபது ஃபுரூஜஹும் தாலிக அஸ்காலஹும், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு அதுதான் தூய்மையை வழங்கும். மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பாதங்களை தட்டி அடித்து நடக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். நம்முடைய இஸ்லாம் எவ்வளவு எளிமையான மார்க்கம். பெண்களை வீட்டில் அடைச்சு வைக்கல, வெளியில போறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. இதோ நீங்களாம் வந்திருக்கிறீங்க, மார்க்க கல்வி படிக்கிறீர்கள், நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போகிறீர்கள், நீங்கள் போகலாம். ஆனால் உங்களுக்கான வரையறை என்ன? உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வரையறை என்ன? நீங்கள் செல்லுகின்ற பொழுது நீங்கள் ஆண்களை கவர்ந்திழுக்கக்கூடிய முறையில நீங்கள் ஆடை அணியக்கூடாது. ஆடவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய குரல்களை அவர்களுக்கு இடையிலே இனிமையாக நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள்
வலா வலா தபர்ரஜ்ன தபர்ருஜ ஜாகிலியா என்று அல்லாஹ் சொல்கிறான். அறியாமை கால மோட்டிக காலத்து பெண்கள் ஊர் சுற்றியதை போல நீங்கள் சுற்றாதீர்கள். அடக்கத்தோடு உங்களுக்கு மார்க்கம் தந்திருக்கக்கூடிய வரையறைகளோடு சஹாபியத்தான பெண்மணிகள் எப்படி ரோட்ல போவாங்க? நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அவர்கள் சூற்றோடு ஆண்கள் எதிர்பட்டால் சூற்றோடு ஒட்டி கொண்டு செல்வார்கள், சூற்றோடு தங்களை ஒட்டி கொண்டு செல்வார்கள் என்று சஹாபியத்தான பெண்மணியின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோமே. அப்போ ஆண்களை எதிர்த்து நின்று சகஜமாக பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய பெண்களிடத்திலே தாய்க்குலத்திடத்திலே ஏற்பட்டிருக்கிறதே. இந்த நிலை எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண்மணி தன்னை அலங்கரித்து காட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டாள் என்று சொன்னால் அவளை சுற்றி இருக்கக்கூடிய அவள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் வழிகட்டு போவதற்கு அவளே காரணமாகி விடுகிறார். ஒரு பெண்மணி தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய ஆடைகளால் ஏதேனும் ஒரு கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்று சொன்னால் அவள் ஜானியா என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பான. அப்படிப்பட்ட பாவத்தில் நாம் ஈடுபடாமல் அல்லாஹ் நம்மை தடுப்பானாக. இன்றைக்கு பெண்கள் ஆண்களிடத்தில் எதிர்பட்டு பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் இப்படி தங்களை நாடிக்கொள்ள வேண்டும், தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வற்றவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான. அருமையானவர்களே, ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. என்னன்னா, இது நடந்த காலம் நேரம் கொஞ்சம் ஞாபகம் இல்லை, முந்தி படிச்ச செய்தி இப்ப ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். ஒரு வினோதமான ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கு என்னன்னா, தன்னுடைய மனைவி தனக்கு தர வேண்டிய மகர் தொகை பாக்கி இருக்கிறது. தன்னுடைய மனைவி வழக்கு தொடுக்கிறார். தன்னுடைய கணவன் தனக்கு தர வேண்டிய மகர் தொகை பாக்கி இருக்கிறது. அந்த பாக்கி மகர் தொகையை பெற்று தந்தால் என் கணவரோடு நான் வாழ்க்கையை தொடர்கிறேன், இல்லைன்னா நான் இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன், என்னுடைய கணவர் எனக்கு முறையாக அவருடைய ஹக்கை, எனக்கு தர வேண்டிய ஹக்கை தரல அப்படின்னு ஒரு வழக்கு வருது. இப்போ இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி 2 சாட்சிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அந்த பெண்மணியை முகத்தை திறந்து காட்ட சொல்கிறார். அந்த பெண்மணியின் முகத்தை திறந்து காட்ட சொல்கிறார். அப்பொழுது கணவன் ரோஷத்தோடு எழுந்து சொல்கிறான், என்னுடைய மனைவியின் முகத்தை இந்த சபையில் வைத்து திறக்க சொல்கிறீர்களே, என்ன காரணம்? எப்ப உன் மனைவி உன் மேல கேஸ் கொடுத்திருக்குது, உன் மேல குராது கொடுத்திருக்குது, விசாரிப்பதற்கு அவளுடைய முகத்தை பார்த்து சாட்சிகள் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்ப சாட்சிகளுக்கு முகத்தை காட்ட வேண்டாமா? அதுக்காண்டிதான் உன் மனைவியை எழுந்து முகத்தை திறக்க சொல்கிறோம் என்று சொன்ன பொழுது அந்த கணவன் ரோஷத்தோடு சொன்னான், அவள் கேட்டதை மாதிரி 2 மடங்கு நான் கொடுத்துறேன், தயவு செய்து அவளை முகத்தை மறைக்க சொல்லுங்கள், தயவு செய்து அவளை முகத்தை திறக்க சொல்ல வேண்டாம். இந்த ஆண்களுக்கு மத்தியிலே என் மனைவி முகத்தை திறப்பதை நான் விரும்பவில்லை, வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். தன்னுடைய கணவனுடைய இந்த ரோஷ நிலையை பார்த்துட்டு அந்த மனைவி எடுத்த முடிவு என்ன தெரியுமா? என் கணவன் எனக்கு தர வேண்டிய மகர் தொகையை நான் தள்ளுபடி செய்து விட்டேன், என்னுடைய கணவன் எனக்கு தர வேண்டிய பாக்கி மகர் தொகையை நான் தர வேண்டாம், நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன், என்னுடைய கணவனோடு சந்தோஷமாக நான் வாழ தொடங்குகிறேன் என்று அந்த மனைவி அந்த வழக்கை முடித்து வைக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு சபையிலே தன்னுடைய மனைவியின் முகத்தை வெளிப்படுத்துவதற்கு, திறப்பதற்கு, அவருடைய அழகு வெளிப்படுத்தப்படுவதற்கு விரும்பாத ரோஷமுள்ள ஒரு கணவன் தன்னுடைய கற்பின் மீது அக்கறை கொண்ட கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு முடிவெடுத்த மனைவி, இப்படிப்பட்ட பாக்கியமான பெண்மணிகள் வாழ்ந்த காலங்கள் இருந்திருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த சூழ்நிலைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொன்ன இந்த தன்மைகளின்படி வாழ்ந்த நம்முடைய தாய்மார்கள் எங்கே? நாம் அவர்களை அனுசரித்து அவர்களை பின்பற்றி வாழ்வதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது? எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷன் இருக்குதோ அங்கெல்லாம் நாம இப்படி இருந்துக்கிறோம், எங்கெல்லாம் கண்டிஷன் இல்லையோ அங்கெல்லாம் நம்ம இஷ்டம் போல இருந்துக்கிறோம், இல்லைங்களா? நம்முடைய தீனின் படி எங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று நிபந்தனையிடப்படுகிறதோ அங்கே மட்டும் நாம் நிபந்தனைகளை பேணுகிறோம். எங்கே நமக்கு நிபந்தனைகள் இல்லையோ, எங்கே நாம் இஷ்டம் போல இருக்கலாம் என்று இருக்கிறோமோ அங்கே நாம் இஷ்டம் போல இருக்கிறோம். நம்முடைய மார்க்கத்திலேயே நாம் இரட்டை நிலையை பேணிக் கொண்டிருக்கிறோம்.
ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு பயந்த மாதிரியும் இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுக்கு பயப்படாத மாதிரியும் ஆமனு பிபாலின் வ கஃபரு பிபாலின் என்று அல்லாஹ் யூதர்களின் நிலையை சொல்லி காட்டுவதை போல சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களை நிராகரிக்கிறார்கள் என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தீனுடைய விஷயத்தில் மாறி போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த 10 தன்மைகளை அனுசரித்து சஹாபியத்தான பெண்மணிகளின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் ஒரு கணம் சீர்தூக்கி சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் நிலையை நமக்கு நாமே உணர்ந்து கொள்ள முடியும். இந்த புனிதமான மஜ்லிஸில் நாம் கேட்ட இந்த உபதேசங்களை நினைவில் வைத்து இனிமேல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் தீனின்படி எப்படி நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஒப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய பேரொருளால் இன்றைய தினத்தினுடைய நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. எனக்கு முன்பு சிறப்புரையாற்றிய நமது கல்லூரியினுடைய பேராசிரியர் அத்தாவுர் ரசூல் ஷம்சுல் ஹுதா மிஸ்பாஹி ஹலரத் அவர்கள் மிக அருமையான ஒரு விளக்கத்தை, பெண்களுக்கு தேவையான சட்டத்தை தனக்கு வழங்கப்பட்ட தலைப்பின் கீழ் சிறிதும் மாறாமல் முழுமையாக பதிவு செய்தார்கள். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆயத்தை வச்சு முழுசா பேசிட்டார். 22வது ஜுசு. என்ன ஜுசு? 22வது ஜுசு. அதுல முதல் பக்கத்துல கடைசி ஆயத்து இதுதான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வல் சாதிகீன வல் சாதிகாத்தி வல் சாபிரீன வல் சாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷிஆத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வல் ஸாயிமீன வல் ஸாயிமாத்தி வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வல் ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வல் ஸாகிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. இதுதான் அந்த ஆயத்து. 10 நபர்களை, ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த நன்மையான காரியங்கள் ஆண்கள் செய்தால் பெண்கள் செய்தால் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாளைக்கு வறுமையில உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்கிற சுப செய்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்துல 10 விஷயத்தையுமே மேற்கோள் காட்டி ஒவ்வொன்றிலுமே ஆண்கள் பெண்கள் நல்லா சொன்னானே இல்லையா, அந்த பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த வசனத்திற்கு அழகான குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ் சான்றுகள், வரலாற்று சான்றுகள் என்று பல்வேறு தகவல்களை நமது தாய்மார்களுக்கும் ஆண்களுக்கும் தேவையான பல தகவல்களை இங்கே பதிவு செய்தார்கள். அதுல மிக முக்கியமாக இங்கே நாம் பார்த்தது தொடக்கமும் முடிவும் ஒரே மாதிரி இருந்தது. தொடக்கமும் முடிவும். தொடக்கம் என்ன கவனிச்சிருப்பீங்க தானே? இந்த பையன் நீங்க கவனிச்சிருப்பீங்க தானே? தொடக்கம் என்ன அப்படின்னு கேட்டா ஹிஜாப்ல ஆரம்பிச்சாங்க. ஹிஜாப்ல தானே ஆரம்பிச்சாங்க. இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஆண்களும் பெண்களும் அப்படித்தானே ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் வரும்போது அப்படி பெண்கள் யாரு? ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கின உடனே, புர்காவுடைய ஆயத்து இறங்கின உடனே பெண்கள் எல்லாம் தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு, வீட்டில் இருக்கக்கூடிய ஆடைகளை கிழித்துக் கொண்டு, தங்களுடைய தலைகளை மறைத்துக் கொண்டு, தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொண்டு அவர்கள் வெளியே கிளம்பினார்கள். ஹதீஸ் சொன்னாங்களா? தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அல்லாஹ் நல்லா கவனிங்க. அல்லாஹ் நமக்கு பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம குறைபடக்கூடாது. நமக்கு சொந்தமா கார் இல்லையே, பங்களா இல்லையே அப்படி யோசிக்கிறது அல்ல. சஹாபாக்கள் காலகட்டத்துல அவங்களுக்கு சொந்தமா ஆடைகள் இருந்ததே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும், ஒரு செட்டு. இன்னைக்கு நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினேன் இன்னொரு மதரசால. அப்போ அந்த பாடம் நடத்தும் போது பிள்ளைகள்கிட்ட இந்த ஹிஜாபு சம்பந்தமா பேசுறேன். ஹிஜாபு சம்பந்தமா நம்ம பேசும்போது யதார்த்தமா ஏமா அல்லாஹ் வந்து நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறான், அது ஒரு பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், உனக்கு புரியுதான்னு கேட்கிறேன். வெறுமனே நம்ம வந்து கஷ்டப்படணும்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு செல்வம் தந்திருக்கிறான், நம்ம எல்லாருமே செல்வந்தர்கள் தான், அது உனக்கு புரியுதான்னு கேட்டேன். எப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம உடுத்துறதுக்கு ட்ரெஸ் வச்சிருக்கிறோமா, ஒரு ஆள் எத்தனை செட்டு வச்சிருக்கீங்க கேட்டேன். அந்த பிள்ளைங்க சொன்ன பதில், எனக்கு 15 செட்டு இருக்குது ஒரு பிள்ளை, எனக்கு 20 செட்டு இருக்குது இன்னொரு பிள்ளை, எனக்கு கணக்கே தெரியலங்க அப்படிங்கிறது.
எனக்கு கணக்கே தெரியலங்க. சரிங்களா? அதாவது உடலை மறைப்பதற்கு ஆடை. 3 நேரம் நம்ம சாப்பிடுறோமா, பட்னி இல்லாம சாப்பிடுறோமா, அதுக்கு அல்லாஹ் தந்த உணவு. நம்ம வசிப்பிடத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கானா, அது வாடகையோ சொந்தமோ, வசிக்கிறதுக்கு அல்லாஹ் இடம் கொடுத்திருக்கானா அந்த இடம், இது இருந்துட்டாலே அது செல்வந்தர் தாங்க. இன்னைக்கு நம்ம உணர்வது இல்லை. சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஏழ்மை கொடுத்திருந்தான்னு சொன்னா, ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும், மாற்று உடுப்பு கிடையாது. அதனால தான் அந்த ஹதீஸ்ல என்ன வருது, ஷக்கத்துல முருத்தகுன்ன, ஹிஜாபுடைய சட்டம் வந்த உடனே இன்னைக்கு அல்லாஹ் எவ்வளவு செல்வம் கொடுத்திருக்கான். கணக்கில்லாத அளவுக்கு ஆட வச்சிருக்கமா இல்லையா? ஒரு ஹிஜாப், ஒரு புர்கா வாங்கிறதுக்கு என்ன காசா இருக்காது? அந்த புர்கா வந்து சரியத்தின் அடிப்படையில நம்ம விசாலமான ஒரு புர்கா வாங்குறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லையா? சஹாபி பெண்மணிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஆடை இல்ல, காசு இல்ல, இருக்கிற ஆடை கிழிச்சு என்ன செஞ்சாங்க, தங்களுடைய முகத்தை மறைக்கிறாங்க. வீட்டுல போர்வை இருக்கும்லாங்க, அதை போய் எடுத்து கிழிச்சு முகத்தை மறைக்கிறது, தலையை மறைக்கிறது, உடலை மறைக்கிறது. சக்கத்துன முருத்தகுன்ன பக்தமர் நபிஹா, ஹதீஸ்ல புகார்ல வருது. அதை கிழித்து கொண்டு தங்கள் முகத்தை மறைத்தார்கள், முக்காடிட்டார்கள், தலையை மறைத்தார்கள் என்றால் எவ்வளவு தூய்மையான வாழ்க்கைக்கு அந்த பெண்மணிகள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க முன்மாதிரியாக. அப்ப அல்லாஹ் நமக்கு விசாலமான செல்வம் கொடுத்திருக்கான். எனவே தொடக்கம் அது ஹிஜாபு, முடிவும் அது ஹிஜாபு. இது இந்த காலத்துல அதிக தேவை. ஏன்னா வழிதவறி போறதுக்கு அடிப்படை என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஹிஜாபு பேணாம போயிட்டாதான். நல்லா பாதுகாக்கணும், நம்ம அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஹிஜாபை சரியா பேணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண் சமூகம் பெண் சமூகம் இரண்டுமே உயர்ந்த அந்தஸ்துல இருக்கும். இப்போ முடிக்கும் போது ஒரு செய்தியோட முடிச்சாங்க. என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வரலாற்று சம்பவம். இந்த வரலாற்று சம்பவம் படிச்ச ஞாபகம் இல்லைன்னாங்க. அது வந்து அந்த வரலாற்று சம்பவம் வந்து இமாம் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரீஹு திமஷ்க் அப்படிங்கிற வரலாற்று நூல்ல பதிவு செய்யறாங்க. இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். தாரீஹு திமஷ்க்னு ஒரு வரலாற்று நூல் எழுதியிருக்கிறாங்க. அதுல அந்த சம்பவம் பதிவாகுது. ஏதோ கட்டுக்கதை நீங்க நினைச்சிட கூடாது இல்ல, அதுக்கு ஆதாரம் சொல்றேன். தாரீஹு திமஷ்க். அதே போல அல்லாமா பகவி ஹதீபுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். யாரு? ஹதீபுல் பகதாதி. ஹதீபுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹ் தாரீஹு பகதாத் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பகதாத் நாட்டு வரலாறு. அதுல இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாரு. இந்த கடைசியா சொன்னதா இல்லையா, ஒரு வழக்கு வந்துச்சு, கோர்ட்ல வழக்கு வந்துச்சு. அந்த அந்த மகர் பிரச்சனை, ஏறத்தாழ 500 தங்க காசு என் புருஷன் எனக்கு தரமாட்டுக்காரு, மகரா தரமாட்டுக்காரு, எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து நிக்க, கணவர் இல்ல நான் மகர் கொடுக்க வேண்டியதே இல்லையே அப்படின்னு அவர் மறுக்க. இப்ப சாட்சியத்தை விடுமா இல்லையா, சண்டை வந்தா சாட்சி வருமா இல்லையா? அப்பதான் சாட்சியை கொண்டு நிப்பாட்ட. சாட்சி என்ன சொல்றாரு, இந்த பொண்ணுதான் இவர் புருஷன் மனைவி, எனக்கு எப்படி தெரியும், முகத்தை திறக்க சொல்லுங்க, அவனதான் ஒரு மனைவியை நான் கண்டுபிடிப்பேன். அது முகத்தை திறக்க சொல்ல. அவர் புருஷன் பயந்து போய், என்னங்க நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க, அந்நிய ஆண்கள் இருக்கிறாங்க, இந்த சபையில போய் என் மனைவியோட முகத்தை திறந்து காட்ட சொல்றீங்க. இல்ல இல்ல வேண்டாம். அந்த பெண் என்ன சொன்னா, 500 தானே கேட்டா, 500 கொடுத்துறேன், முகத்தை மூட சொல்லுங்க, திறக்க சொல்லிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல. அந்த பெண் அதை கேள்விப்பட்டு உடனே சந்தோஷப்பட்டு அந்த நீதிபதி அவர்களே, நான் உங்களை சாட்சியாக்குகிறேன். என்ன சாட்சியாக்குறேன், அந்த 500 எனக்கு தர வேண்டி இருக்குதா இல்லையா, தங்க காசு மகரா, அதை அப்படியே அவர்கள் அன்பளிப்பா கொடுத்துன போங்கன்றாங்க. இன்னைக்கு அது வஹபுத்து லஹு, நான் அன்பளிப்பா கொடுத்துட்டேன், நாளைக்கு மறுமையில அல்லாட்டி நான் வழக்கு கொடுக்க மாட்டேன், இங்கேயும் அவரை வழக்கு கொடுக்க நிப்பாட்டிட்டேன், நாளைக்கு மறுமையில என் கணவனுக்கு எதிராக நான் வழக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னத அந்த நீதிபதி ஆச்சரியப்பட்டு போய், இப்படிப்பட்ட ஒரு அழகான குடும்பமா, முகத்தை திறந்துட கூடாது என்று கணவர் நினைக்க, இத்தகைய ஒரு கணவர் நமக்கு கிடைத்தாரே என்று மனைவி நினைக்க, எவ்வளவு பெரிய, அது பெரிய காசு பிரச்சனை. காசு பிரச்சனை உலகத்துல பெரிய பிரச்சனையே, அந்த காசையே அவங்க பெருசா நினைக்கல. அப்படி ஒரு நிலைமை வந்த உடனே நீதிபதியை ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னார் தெரியுமா, எழுத்தாளரை கூப்பிட்டுங்க வாங்க, இக்தபு ஹாதா ஃபி மகாரிமில் அக்லாக், இக்தபு ஹாதா ஃபி மகாரிமில் அக்லாக், இந்த சம்பவத்தை நற்குணம் என்கிற ஒரு தலைப்புல இந்த சம்பவத்தை பதிவு செய்யுங்கன்னாங்க. பின்னால் வரக்கூடிய வரலாற்று தெரியக்கூடிய மக்கள் இந்த வரலாறு தெரிய வேண்டும். ஏன்னா வரலாறு எப்படிங்க வரும், எழுதி சேர்த்தாங்க வரலாறு. அவர் சட்டம் போட்டார் நீதிபதி, இத வரலாறு நற்குணம் என்கிற தலைப்புல இந்த சம்பவத்தை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஹிஜ்ரி 286ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது, வரலாற்றுல பதிவாகுது. எப்போ ஹிஜ்ரி 286ஆம் ஆண்டு இந்த வரலாற்றுல இந்த சம்பவம் பதிவாகுது. எவ்வளவு ஒழுக்கத்தோட அந்த பெண்மணிகள் வாழ்ந்து காட்டினாங்க என்பதற்கு குர்ஆன் சான்று, ஹதீஸ் சான்று, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய மனைவிமார்கள் சான்று, அதே போன்று வரலாற்று சம்பவங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. இதையெல்லாம் இந்த மீலாதை ஒட்டி நமது தாய்மார்களுக்கு, நமது பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும், நமது இஸ்லாத்தை புதுப்பிக்க வேண்டும், நமது நல்லொழுக்கத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக நாம் அமைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்துல இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாம் எல்லோருமே இங்க கேட்ட நல்ல விஷயங்களை நாம் கடைபிடிப்போம் என்கிற உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் போவோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உறுதியோடு நம்ம போவோமா?
ஒரு 3 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நடக்குங்க. சரிங்களா? நம்ம தூதரை பத்தியே பேசுறேன் நிகழ்ச்சி, எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் சொந்த கதை பேசுறதுக்கே இல்ல. முழுக்க முழுக்க எதை பத்தி மட்டுமே, நபியை பத்தி மட்டும், நபியினுடைய குணத்தை பத்தி மட்டும், நபி எப்படி சமுதாயத்தை உருவாக்குனாங்க என்று அதை கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அதை பத்தி மட்டுமே பேசப்பட இருக்கிறது. அதனால ஒரு 3 நாள் இந்த நிகழ்ச்சி நடக்குது. முதல் நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துச்சு. நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு நிகழ்ச்சி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னா, நமது பெரிய திரு பள்ளிவாசல்ல மஜ்லிஸ் உலமா சார்பாக நாளைக்கு மீலாது பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால பள்ளிவாசல்ல அது நிகழ்ச்சி நடக்கும். அது தெரு முழுக்க அந்த செய்திகள் வந்து கேட்கிற அளவுக்கு ஏற்பாடு எப்போ வளமே இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருக்காங்க, இந்த தடவையும் செய்யறாங்க. அதனால அந்த நிகழ்ச்சியை நீங்க இல்லத்துல இருந்து என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம் என்பதற்காக, அதுக்கு தடையாயிடக்கூடாது என்பதற்காக நாளைக்கு நிகழ்ச்சி நடத்தல, வியாழக்கிழமை. அடுத்து இதை விட்டா அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நடக்கும். இதே மாதிரி நடக்கும், நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை தான் கடைசி. மொத்தம் 3 நாள். இதுல இந்த முதல் நாள் வந்து அல்லாஹ் அருள் நடந்துருச்சு. தாய்மார்கள் வந்து நீங்க வந்திருக்கீங்க, நீங்க இன்னும் மற்ற தாய்மார்களுக்கும் நீங்க அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவங்களும் இந்த சத்திய கருத்தை தெரியணுமா இல்லையா, அவங்களும் இந்த மார்க்கத்து விஷயத்தை அதாவது ஒரு விஷயத்த ஒரு ஓரமா இருந்து கேட்கறதுக்கும் சபையில வந்து கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா சபையில வந்து சங்கையாக வந்து உட்கார்ந்து கேட்கின்ற பொழுது அதன் பறக்கத்தால் அல்லாஹ் நம்ம உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தலாம், நம்ம குடும்பத்துல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது ஒரு சங்கை, மஜ்லிஸை சங்கப்படுத்துறது. அதனால நம்ம தாய்மார்கள் வட்டாரத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் இன்னும் அதிக தாய்மார்களை வர வைங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம கீழே வீடு ஏற்பாடு செய்யறோம். நம்ம கீழே மேலதான் இடம் இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம மைக் ஏற்பாடு செய்யறோம், கீழே ஸ்பீக்கர் கட்டி இருக்கிறோம். அதனால கீழ் வீட்லயே நம்ம என்ன செய்யலாம், தாய்மார்கள் வந்து உட்காரலாம், உள்ள கீழே கேட்கும். இங்க நிறைஞ்சிட்டா கூட பக்கத்து வீட்டுல கூட அவங்க தயாரா இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல நம்ம இடம் கொடுக்குறோம், நம்ம தாய்மார்கள் வந்தா நம்ம வீட்டுல இடம் கொடுக்குறோம், உட்கார வைக்கிறோம். ஏன்னா 2 சைடுமே கேட்கற மாதிரி தான் கீழே ஸ்பீக்கர் வச்சிருக்கிறோம். அதனால நீங்க சபைக்கு நீங்க வந்து உட்கார்ந்து அதை கேட்கும் போது அதுல உள்ள ஒரு பறக்கத்தை வேற. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த நாட்கள் நடைபெறுகின்ற பொழுது நீங்க மற்ற தாய்மார்களை இன்ஷா அல்லாஹ் அழைச்சிட்டு வரலாமா? சத்தமா சவுண்ட் வர மாட்டேங்க. அதை சொல்லுங்க. அந்த இன்ஷா அல்லாஹ் தான் வேணும், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கூப்பிட்டு யாரையும் காசு கேட்க போறது இல்ல. இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை கேட்கிறோம், மார்க்கத்தை கேட்கும்படி சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஆர்வப்படுங்க. ஒண்ணு. இன்னொரு கடைசி விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் நம்ம மதரசாவினுடைய பேராசிரியர் தான் பேசுவாங்க. முக்கியமான தலைப்பு, அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்கிற தலைப்பு தாஹா நபியின் தனித்துவங்கள் என்கிற அருமையான தலைப்புல அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கின்றான் அதை கேட்க நம்ம சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு தனித்துவங்களை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். தாஹா நபியின் தனித்துவங்கள் என்கிற தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை பயான் நிகழ்ச்சி நடைபெறும், சிறப்புரை நடைபெறும். அதே போல அதுக்கு அடுத்த நாளும் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமையும் சிறப்பு நடைபெறும். நபியை புகழ்ந்தா நமக்கு என்னெல்லாம் அல்லாஹ் தரான் என்கிற தலைப்புல நம்ம நபியை புகழ்ந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்காக அல்லாஹ் நமக்கு என்னென்ன சன்மானத்தை தருவான் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்துல சொல்ல இருக்கிறோம். அதே நம்ம தெரியும், நம்ம நபியை நம்ம தானே புகழணும், வேற யார் புகழுவா? அப்ப அந்த புகழ்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது என்ன கிடைக்கும் தெரிஞ்சா தான் புகழணும் கிடையாது, தெரிஞ்சா இன்னும் அதிகமா புகழுவோம். அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பட கடைசி நாள் நம்ம சனிக்கிழமைக்கு நிகழ்ச்சி நடைபெறும். குறிப்பா இந்த சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த மகரிபுக்கு முன்னாடி, அசர் டு மகரிபுக்கு உள்ள சுபஹான மௌலிது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடக்கூடிய அந்த சுபஹான மௌலிது நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். தாய்மார்கள் அந்த மஜ்லிஸில் நீங்க கலந்துக்கலாம். இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாதீங்க. நபியினுடைய புகழ் பாடுற சபையில நீங்க வந்து கலந்து அது பெரிய பாக்கியம் தானே, பாக்கியமே இல்லையா? சொல்லுங்களேன். பாக்கியம் தான். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம கீழே நம்ம ஏற்பாடு செய்வோம். நீங்க வந்து அழகா வரிசையா உட்கார்ந்துக்கலாம். அந்த நபியினுடைய புகழை பாடுறத நீ காது கொடுத்து கேட்டு இன்பமாக இருக்கிறதே அது பெரிய பாக்கியம். அல்லாஹ் அதற்காக நிறைய சவாப தருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த மௌலிது மஜ்லிஸ்ல, அதாவது அசர் டு மக்ரிபுக்குள்ள எந்த டைம் என்பதை நம்ம நாளைக்கு கூட வெள்ளிக்கிழமை நம்ம டயத்தை குறிப்பிட்டு சொல்லுவோம். நிகழ்ச்சி நிரல் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அதனால மகரிபுக்கு உள்ள சுபஹான மௌலிது நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நிறைவடையும் சனிக்கிழமை அன்னைக்கு. மகரிபுக்கு பிறகு இந்த மாதிரி நிகழ்ச்சி தொடங்கி நடைபெறும். இது ரொம்ப நேரம் நடக்கல, 9 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் நடக்குது நீங்க நினைச்சிடாதீங்க. நபியை பத்தி கேட்கிறோம், அது கேட்கத்தானே வந்திருக்கிறோம். உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நேரத்தை நம்ம செலவழிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சபையில உட்கார்றது உண்மைதானே. அது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, முக்கியமான பல கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொன்னா தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லாட்டா ஒரு 8 கூட வைக்க முடியாது. ஹதீஸ்ல வந்ததை சொல்றேன். நம்ம 8 வச்சு நடக்கிறோமா இல்லையா? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சில கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாம ஒரு 8 கூட வச்சு சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அப்ப அந்த கேள்வியில மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, உங்க நேரத்தை எப்படி செலவு பண்ணீங்கன்னு கேட்பான். அப்படி அல்லாஹ் கேட்கும் போது நான் டிவி பார்த்து செலவு பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது பொருத்தமா இருக்குமா? நான் உலகத்தை நினைச்சே செலவு பண்ணேன் அப்படின்னா அது பொருத்தமா இருக்குமா? யா அல்லாஹ் உன் நினைவில் செலவு செஞ்சேன் அப்படின்னா அது எவ்வளவு சரியான பதில்? யா அல்லாஹ் உன்னுடைய தூதரனுடைய நினைவில் நான் செலவு செஞ்சேன் அப்படின்னா அது எவ்வளவு பொருத்தமான பதில்? இந்த பதில் அல்லாஹ் விரும்பத்தானே செய்வான். நம்ம உலகத்துக்காக செலவு பண்ண என்பது ஒரு பக்கம்,
அப்படி செலவு பண்றதை அல்லாஹ் விரும்புறது கிடையாது. ஆனால் மறுமைக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக நம் காலத்தில் ஒரு சில மணி நேரத்தை செலவழித்தாலும் அது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது என்கிற அடிப்படையில இவன் நடக்குது, ரொம்ப நேரம் நடக்குது நீங்க நினைக்காம, மகிரிப் பிறகுதான் இந்த நிகழ்ச்சி நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஒரு 9 மணிக்குள்ள நம்ம கரெக்டா நம்ம முடிக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க தொடர்ச்சியா வாங்க, வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க, நம்ம மஜ்லிஸை சிறப்புப்படுத்துங்க. இப்ப அடுத்து கடைசியா இன்ஷா அல்லாஹ் ஒரு துவா ஓதப்படும். துவா ஓதி சலாம் பைத்தோட இன்ஷா அல்லாஹ் கலையும். அந்த சலாம் பைத்து முடிச்சு எல்லாரும் கலைஞ்சு போங்க. நீங்க போன பிறகு நாங்க போவோம், சரிங்களா? ஆமா, அதனால சலாம் பைத்து வரைக்கும் நீங்க முழுமையா இருந்து சிறப்பிச்சுட்டு போங்க. இப்போ